வண்டி ஓட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்திருந்தா கண்கள் சிந்தம் போட்டுருக்கலாம். பிரேக் புடுறா. இல்லடா நானே எனக்கு ட்ரை பண்ணலாம் தானே வந்தேன். விழுந்ததை பார்த்து எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அப்போதான் நமக்கு நிறைய ஸ்கில்லு கவர் ஆகும். 4 கற்றுக்கிட்டதுக்கும் 10 கற்றுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சுத்தமாக அந்த பையனுக்கு பயமே இல்லைடா. வந்த உடனே விழுந்ததுக்கு நானாக இருந்தானே மடை உடச்சலாகி ஒரு வாரமாக உட்காந்துருப்பேன். ஆனால் இவன் பாரு காய்ஸ், நம்ம சண்முகம் பார்த்திங்கன்னா வீலி ஸ்ட்ரெச்சு ட்ராகு எல்லாம் முடிச்சுட்டு சர்க்கிளை நோக்கி நம்ம பயணத்தில் இருக்கார். என்எஸ்லலாம் ஃபுல் ஸ்டண்ட் ரைடிங் கற்றுக்க முடியுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கற்றுக்க முடியும். அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட டெடிக்கேஷன் தான். நம்ம வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க ஐஸ். ஆனால் அவனோட ப்ராக்டிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவும் அவனோட ஜாப் ஃபீல்டுக்கு அவனுக்கு இருக்க ஒர்க்குக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். பரவாயில்ல. சண்முகம் வந்த புதுசில் சண்முகம் நானே எங்கன்னா பண்ண போகிறான்னு நினச்சிருக்கேன். ஆனால் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு கேரக்டர் சண்முகம். பிரேக் அடி சண்முகம். போட சண்முகம் இன்னும் ஆஃப் ஹோல்டு இருக்குது. ரோலிங் பண்ணோட்டு அடிப்பியா? ரோலிங் பண்ணோட்டு அட்ரா. அதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் முடுறா டக்கு டக்குன்னு. அது இல்லை, மூவ் பண்ணி எந்திரிச்சு நின்ட்டு தெரியுமா? பார்த்துக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதில் இன்னும் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, நல்லா ஃபுல் வெயிட் முன்னாடி கொண்டு வந்துட்டு பிரேக் முன்னாடி பிரேக் வந்து லைட்டாக அப்ளை பண்ணேன். வீல் மூவ் ஆகிற அளவுக்கு, லாக் ஆகிற அளவுக்கு அழுத்துறேன். போதும் போதும். போதும். கால் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. கால் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ, பெண்ட் பண்ணாத. ஸ்ட்ரைட் பண்ணா அழுத்து. நல்லா வெயிட் கொடுத்துட்டு ஸ்லோவாக இப்படி திருப்பு. நல்லா கொடு. நல்லா கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண. பட்டுன்னு ஆகணும். இங்கேருந்து அங்கே போகிறதுலேயே ஆகணும். அங்கேருந்து அது வரைக்கும் முக்கிட்டு போயிட்டு ஆகிறது. இங்கேருந்து மூவ் பண்ணுறியா, ஃபுல் த்ராட்டில் கொடுத்து லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி கிளச்சை விடு. இங்கேயே அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் த்ராட்டில். அது அப்படி பண்ணாதான் பார்க்க சீனாக இருக்கும். போடு. அவ்வளோதான். இதுதான். அப்படி தான் பண்ணும். போய் அது வரைக்கும் முக்கிக்கிட்டு போய் அது என்ன போடு. அதே தான். போடு. நல்லா முன்னாடி குமிஞ்சிக்கோ. குமிறப்ப ஸ்டேரிங் ஃப்ரீ ஆகும். ஃப்ரீ ஆகிறப்ப லைட்டாக திருப்பு. அதே மாதிரி சொன்னல, வீல் மூவ் ஆகிற அளவுக்கு பிரேக் அழுத்து. ஃபுல்லாக லாக் பண்ணாத. லாக் பண்ணால் ஒரே இடத்துல தான் சுத்தம். லைட்டாக மூவ் ஆக விடு. மூவ் ஆக விட்டினாலே திருப்ப முடியும். நல்லா 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 ஸ்டிஃபாக நின்று வண்டியை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணு. அப்போ தான் அந்த பக்கம் போகும். டயர் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி போய் வரணும். எப்படி சொல்கிறது, இப்படி சாய்ச்ச மாதிரி இருந்துச்சுன்னா தான் வண்டி அப்படி வரும் டயரு. இல்லைன்னா இப்படி தான் வரும். இப்படி வந்தால் சுத்தாது. போடு 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 சொன்னோம். நல்லா முன்னாடி அவ்வளோதான். ப்ராக்டிஸ் தான். அடுத்து போகலாமா? காம்பஸ் அடிப்பா தானே? இந்த கீழே உட்காந்து சுற்றினி அது பேர் காம்பஸு.
அது அடிப்பல்ல. அப்புறம் ஹேண்டில் பார் கழிச்சு முடிச்சு சீக்கிரம் ரோலிங் பண்ண முடிச்சாச்சு. இல்லைண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் போகுதுண்ணா, நின்று தான் நிற்க முடியாது இதில் ஹேண்டில் பாரில். டேய் அதான்டா வண்டி ஸ்லோ பண்ணுறா. நீ ஸ்லோ பண்ணால் தான் இப்போது சின்ன இடம் தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல நீ டக்குன்னு ஸ்டேரிங்கை திருப்பணும்னா அந்த ஃபாஸ்ட்டில் திருப்பினா விழுந்துருவேன். நீ ஸ்லோ பண்ணி ஐடியில் வச்சு போகும்போது திருப்பிக்கலாம். ஒரு ரவுண்டே போட்டு ரிட்டர்ன் வரலான்னு வச்சுக்கேன். போடு, அதெல்லாம் முடியும் சீக்கிரம் டக்கு டக்குன்னு. அப்போ தான் நமக்கு நிறையா ஸ்கில்லு கவர் ஆகும். 4 கற்றுக்கிட்டதுக்கும் 10 கற்றுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவன் தப்பிச்சிருவான். அவன் உழுவுறதுலாம் ரேர் தான். லைட்டா லாக் பண்ணாத, லைட்டா பிடி. ஃபுல்லாக திருப்பாத, லைட்டாக திருப்பு. நல்லா அந்த பக்கம் போ. எந்த பக்கம் திரும்பணுமோ அந்த பக்கம் போ. மெதுவா நான் ஒரு எப்படின்னு சொல்கிறேன். அந்த ஃபுல்லாக திருப்பத்தை சொல்கிறேன். நேரம் எவ்வளோ தூரம் வேணால் போதானே. முன்னாடி பிரேக்கு அந்த முன்னாடி பிரேக் மட்டும் லைட்டாக கொடு. லைட்டாக திருப்பிக்கிட்டு காலில் லைட்டாக நவுத்து. வெரி வா. என்னடா இப்படி காலில் உதறா. இந்த கால் ஃபுட்ரெஸ்ட் இருக்குதுல்ல, அது ஒரு பக்கம் ஊனி அந்த பக்கம் தள்ளி லைட்டாக ஸ்டேரிங்கு இந்த பக்கம் திருப்பு. முள்ள நல்லா முன்னாடி குமிஞ்சுக்கோ, அவ்வளோதான். அதேதான். அவ்வளோதான்டா, அவ்வளோதான். அடுத்த டயர் தான். இல்லைடா லேட் ஆகும்டா, உடனேலாம் வராதுடா. அது நீ ரோட்டில் அடிச்சுன்னா சுத்தமாக வராது. இங்கே எந்த ஸ்கில் முடித்தாலும் போய் ரோட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு எல்லாமே மாறும். எப்பயுமே 2 ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் இதுலேயும் பண்ணணும், கொஞ்சம் நேரம் அதுலேயும் பண்ணணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். கஷ்டமான ஸ்கில்லு. திரும்பி உட்காந்து ஓட்டுறியா? எப்படி வேணா உட்காரலாம், உனக்கு எது ஓட்டமோ அப்படி உட்காந்துக்கலாம். டேங்க் மேலே உட்காந்தா நல்லா கை எட்டும். சீட்டு மேலே உட்காந்தினா லைட்டாக தான் எட்டும். நான் பிடிச்சிக்கிறேன் பின்னாடி, உழுவாது. ஸ்டாண்ட் எடுத்துடு. கீர் ஃபஸ்ட் கீரு. லைட்டாக கிளச்சு விடு, லைட்டாக விடு. இல்லை கீழே வச்சுக்கிறியா? கீழே இதை வச்சுன்னா பார்க்க சீனாக இருக்கும். கற்றுட்டு கூட அதில் விடுங்கண்ணா. சரி அப்புறம் கூட பண்ணு. அப்புறம் பண்ணலாமா? இல்லைண்ணா அது இல்லை, நீ பிடிச்சிட்டு இருக்கீங்களா? சரி.
வேணாமா அப்படியே திருப்பிக்க சுற்றி. அதான் நான் ட்ரை பண்ணுறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணா தள்ளிக்க ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். ஆடாடாடாடா. வீலை சுற்றி விட்றா, வீலை சுற்றி விடு. நான் முடிச்சுக்கிறேன். எத்தனை தெரியாது வித்தையே இல்லை. முன்னாடி அப்படியே சாயுங்க. அப்படியே ஏத்திக்க. கிரிட் ஏத்து 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 வீ. நல்லா பவரா ஏத்து. பிரேக் புடுறா. எங்கடா நான் பிரேக்கிங்ல போயிட்டு இருக்க? ஏண்டா பிரேக்க பிடிச்சி போசன்னா அப்படியே காலை தூக்கிட்டு போற. அவன் மாதிரி எங்கடா முன்னாடி வீட காணோம். ஏய் டேய் டொல் அடிச்சுதாண்டா இருக்கணும். அதை சொல்லலையா நாங்க? வலுவான டொல் அடிச்சிட்டானா? மோசமானவன்டா. டேய் எனக்கே பயமா இருக்குடா. பண்ணலான்னு ஒரு ஐடியாவோட வந்தனடா. முடிச்சு விட்டியடா. கோப்ரோலாம் கழட்டிடுவேன். டேய் பிரேக்ல காலை வச்சு தூக்குடா லூசு பையல. ஒரு பேச்சுக்கு தூக்குடானோன்னா கிருன்னு போற. டாங்கி வீலி போட்டிருக்கான். வேணவே என்ன வீடியோ போனாதான் தெரியும். இன்னைக்கு வந்ததுலேருந்து வேணாம அடி வாங்கிட்டே இருக்கான்டா. இருடா முன்னாடி பிடிக்கல. இதெல்லாம் தண்ணியில ஓடுறது சார். பிரேக்ல காலைடா. டொல் அடிச்சுட்டா இருக்கணும். பின்னாடியா இருக்கணும். கையெல்லாம் விடக்கூடாது. போட்டான்டா. டேய் இவன் ஹைட்டுக்கு என்ன வேணா பண்ணலாம்டா. ஸ்டாண்டு தான். இல்லை அப்படியே இழுத்துட்டு போகலாம் முன்னாடி மட்டும். அப்படிதான் ட்ரை பண்ண. வலுவனால நீ போகிற போல எல்லாரும் குரூப்பில் எல்லாரும் வரணும். டேய் இது வேற கல்டு. இல்லை அது கல்டாதுண்ணா. த்ரெட்டே போயிடுச்சுண்ணா அந்த இடத்துல. உங்கள் கையை கிழிச்சிக்காதீங்க. பாய்ந்தரும் காலையை அடைக்கி பிடிக்கிறது போல கிளச்சு விடணா கிளச்சு. என்ன இப்படி திட்டிட்டு இருக்கான்? பின்னாடி ஏத்தி இறக்குடா. வீடியோ எடுத்திருந்தா கண்கள் சிந்தம் போட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்திருந்தா கண்கள் சிந்தம் போட்டிருக்கலாம். டேய் கோப்ரோ ரெக்கார்டா இருக்கும்டா. ஆன்ல தான் இருக்கு. டேய் எனக்கே தெரியாதுடா. நானே அடிச்சது இல்லைடா. நானே இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் தானே வந்தேன். உளுந்ததை பார்த்து எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. சரியான ரெண்டு பேரும் ஒன்னா தூக்கலாம். இரு கழட்டிட்டு வராது. எங்க இன்னும் ஏறிட்டான். பாஸ் என்ன பண்ற? ஹெல்மெட் எங்கடா? சண்முகம் என்எஸ்ல கழட்டலாம்டா. என்எஸ்ல கழட்டலாம்டா. அந்த ஃபர்ஸ்ட் வீலிங் ஒரு கிலோ உடச்சு விடுறதுக்கா? பரவாயில்ல. இன்ஜின் சென்டர்ல இருக்குது. அதுக்கு இன்ஜின் என்ன இருக்குது? சைட்ல இருக்கா? நான் வீடியோ
என்னடா இது வேறு இறங்கிட்டே இருக்குது. ஆமாம், அதுக்கு தான் ஹெல்மெட்டு போட்டு வராங்க. ஹெல்மெட்டு கொடு ப்ரோ. ஹெல்மெட்டு சும்மா இறக்குனாவே அது பெண்டாது ப்ரோ. நல்லா தான் நினைக்கிறேன். நல்லா முடிக்கலைங்க, கவுந்துரும். என்ன திராட்டில் கொடுத்து இல்லை கொசு மாதிரி எதுவும் ஏறுது. எதுக்குலாம் பண்ணதே இல்லை இல்லை. கண்ணு விடுவார், எல்லாரும் கண் கூட பார்க்கலாம். என்னன்னா வச்சுறா, வண்டி ஓட்டுறாங்க. ஓ வண்டி மாதிரி இல்லை, நல்லா முறுக்கி ஏற்றுறா. என்னடா பண்ற? ஆஃப் மட்டும் பண்ணிடுறேன். இரு நான் வரேன். வண்டி பார்க்கவே சீனா இருக்குல்ல, முன்னாடி இல்லாம. ஐயோ வேண்டாம், இவ்வளோ வேகம் போகிறான், பயமாக இருக்கு நமக்கு. சுத்தமாக அந்த பையனுக்கு பயமே இல்லைடா. வந்த உடனே விழுந்ததுக்கு நானாக இருந்தானே மடை உடச்சலாகி ஒரு வாரமாக உட்காந்துருப்பேன். ஆனால் இவன் பாரு, இப்போ ஃபோர்க்கு கழட்டி கையில் தான் இட்டு போகணும்னு நினைக்கிறேன்டா. தொல்லடிச்சாருக்கடா. இதுல வேற கையை விட்டுட்டு போச்சு வேற. டேய் நீ அமைதியா ஒரு வாரமா உட்கார்ற ராசா. தாத்தா இருத்த தண்ணி அடுத்த ரவுண்டு போவ. இவன் உழுவுறத பார்த்தா நம்ம கலங்குது. ஏன் டேய் நீ ஸ்லோ பண்ணி போகணும்டா. விறுவிறுன்னு வந்து டோல் அடிச்சு உட்காந்துரி. சரி உட்காரு, வீழ மாட்டேன். டே ஃபஸ்ட்டு டொல் அடிக்கணும்டா. நம்ம எப்பயும் போல டொல் அடிப்போம்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல நம்மளுக்கு மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. பயமாக இருக்கு எனக்கு பார்க்கவே. ப்ரோ இதுக்கு பிறகு வேறு பயமுடுத்தான். முடிஞ்சா ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? உளுந்தது இருக்குது, கலக்குனது இருக்கான்னு தெரியல. உளுந்தது நிறைய இருக்கா? சீனா இருக்கு உளுந்தது. சீட்டு இது வழுக்குதுண்ணா. இப்படி இருக்கணும்ண்ணா. ஒரு ரவுண்டு வேணும். ஐயோ என்ன என்னென்னமோ உழுவுது. தூக்கி பண்ணுறாதா? சரி என் வண்டி பக்கத்தில் அப்படியே பிடிச்சிக்க. யாரும் எதுவும் பேசாதீங்க, கான்சென்ட்ரேட் பொறுமை. நல்லா முறுக்கி தூக்குனா. நல்லா வலுவா. அது பெரிய ஸ்ப்ரைட்டு. வரமா Nobody know.